AI channel guys, welcome back to our channel. இந்த சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் என் வாழ்வின் நுழையாத பேர் தான். அந்த ட்ராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோ உட்காந்துட்டு ஏன் ஹீரோயின் இன்னும் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காங் யோசிச்சுட்டு இருக்க, அங்கே நம்ம லியோங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட் ஏஜி இருக்கால, அவளுக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவள் செம்மையாக ஸ்க்ரீம் பண்ணுறா, ஏய் கத்தாத்துடி, உன் பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸில் கொத்துற போகிறான், ஏதோ நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்க, ஏய் நீ நிஜமாலே காங்க தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாம் ஆமாம் அவனை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, நிஜமாவா எங்கடி பார்த்தேன் அப்படின்னு கேட்க, நான் முதல்ல காஃபி ஷாப்பில் பார்த்தேன், அப்புறம் தெருவில் பார்த்தேன்டி அப்படின்னு சொல்கிறா. எப்படி இருக்காண்டி, அழகா இருக்கானா, அதே மாதிரி தான் இருக்கானா, நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, அந்த ஏஜிக்கு செம்ம ஹாப்பி. என்னடி அவ்வளோ சந்தோஷமான்னு கேட்க, ஆமாம் காங்காச்சி சந்தோஷமா இருக்காம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனும் சொல்லிட்டு இருக்கா ஏஜியும். சரி எனக்கு சொல்றி அவனை பற்றி எப்படி இருக்கான், எப்படி கொரியாலே இருக்க போறானா, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான் அப்படின்னு கேட்க, நீ எதுக்கு அவங்ககிட்டயே போய் கேட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அவங்ககிட்ட நான் எப்படி கேட்குது, அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஜி சொல்றா. எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தா நம்ம இவ இருக்கா பார்த்தீங்களா, நம்ம லியோங், அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இந்த ஈஜி ஸ்கூலில். அவள் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த டைமில் இந்த மாதிரி டைமில் என்னன்னு தெரியலடி, எனக்கு இப்போலாம் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, படிக்க பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, நம்ம லியோங்கு செம்ம சிரிப்பு, நிஜமாலே வா என் ரூட்டுக்கே நீயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிக்கிறா. யாருடி அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, காங் டி காங், அவன் காலில் கூட கட்டு போட்டு திரிவாண்டி அவன் தான் அப்படின்னு சொல்ல, காங்கா கட்டு போட்டு திரிவானா, அவனை பற்றி நான் எதுவுமே யோசிச்சது கிடையாது அப்படின்னு சொல்ல, அவன் டாப் ஸ்டூடெண்ட் டி அப்படின்றா. டாப் ஸ்டூடெண்ட்டா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, கட்டு போட்டானா இன்னைக்கு காலில் கூட பார்த்தேன், என்கிட்ட வந்து கடுப்பாக இது பண்ணாண்டி கட்டு போட்டு காலில் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு அங்கே திரும்பி பார்க்குறா, யாரடி பார்க்குறா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு திரும்ப அவன் வராம்பார், அவன் தான் காங் அப்படின்னு சொல்ல, காங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம இவன் தான் வரான். நிஜமாலே அவன் ஏண்டி அவ்வளோ அழகாவாடி இருக்கான், அவன் தான் நீ காலில் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் எனக்கு கோத்து விட்டு போனான் அவங்க அப்பா கிட்ட அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் எப்படி அவங்ககிட்ட என் லவ் சொல்கிறது அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கா. ஓகே போய் சொல்லு போ, நல்லா தான் இருக்கும் உங்கள் பேரெலாம், எனக்கு ஞான உதவி என்னதுமா சொல்லுது, உங்கள் 2 பேரும் பேரை நல்லா இருக்கும்னு சொல்லுது அப்படின்னு சொல்ல, ஐயோ ஜாலி அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நம்ம காங் மேலே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பான்ல, ஆக்சுவலாக அவள் காங்கை பார்த்துட்டு ஈஜி கிட்ட தான் சொல்லியிருப்பான், லியோ ஈஜி அங்கே பாரு மேலே காங் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம காங்க்கு என்ன இருக்கும் அவள் தான் பார்க்குறான்னு நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் அந்த கார்டு கொடுத்துருப்பால, அது நம்ம ஈஜி தான் சொல்லி கொடுத்துருப்பா. உன் ஆளுக்கு நீ தானே கொடுக்கணும், நான் ஏண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, ப்ளீஸ் நீ போய் குடுடி அப்படின்னு சொல்லவே அந்த ஒரு டைமுக்காக தான் போய் கொடுத்துருப்பா. அப்போ அவள் வந்து கார்டை கொடுக்க வைக்கிறதுக்கு யாரோ பாங்ஜூவை பற்றி சொல்கிறா. இந்த பாங்ஜூவோட மிலிட்ரியோட நம்பர் நான் உனக்கு தரேன், அப்போ நீ போய் கொடுக்குறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக என் அளவுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற, நான் உன் அளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு லியோங்க என்ன பண்ணுறா, கொண்டு போய் கொடுக்குறா. கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லிடுறா, இது என் ஃப்ரெண்ட் கிம் ஈஜி இருக்கால, அவளுக்காக தான், ஈஜிக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் ஓகேவா, கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா அந்த புக்கையும் பத்திரமா வச்சுக்கோ சரியா, எதுவும் புக்கையாண்டி என் பேக்கில் வச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, சாரும் வேற இவளும் பிச்சு அடிச்சு ஓடிட்டா, புக்கு பத்திரமா வச்சுக்கோ ஆன்சரும் பண்ண மறக்காம அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. அதே மாதிரி தான் அதை தான் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, லியோங் வந்து நம்ம ஏஜிக்கு வந்து நம்ம காங்கோட நம்பர் சென்ட் பண்ணிட்டா, நீ உண்டு காங் உண்டு டி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காங்கும் 500 ரூபாய் வானை வந்து பார்த்து வச்சுட்டே இருக்கான். மீட்டிங் நடக்குது ஆஃபீஸில், அப்பயும் 500 ரூபாய் வச்சு தான் பார்க்குறான். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்க, 500 வான் அப்படின்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் HQ அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்டோம், ஸோ நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ இதெல்லாம் உன் பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் திட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன, சரி எனக்கு ஒரு வேலை இருக்குது, கொஞ்சம் காசாவை கொடுறா, நேற்று கொடுத்தல அப்படின்னு சொல்ல, மாமா அது வந்து டோ பண்ணிட்டு போயிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, நானும் ஈவினிங் தான் போய் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். என்னது டோ பண்ணிட்டு போயிட்டாங்களா,
டோ பண்ணுற அளவுக்கு என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டில் என்னோட காரை விட்ட மாமா அப்படின்றான். பஸ் ஸ்டாண்டில் காரை விட்டியா, எதுக்காக பஸ் ஸ்டாண்டில் காரை விட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க, இவன் என்ன பண்ணுறான், ஆக்சுவலாக என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன், பார்த்ததும் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, யாருடா அந்த பொண்ணு, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படின்னு சொல்ல, இவனும் ஆமாண்டு தலையாட்டிடுறான். மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லு அப்படின்னு கேட்க அவனும் எதுவும் சொல்லல. கரெக்டாக அப்போ ஒரு கால் வருது. சரி மாமா, நான் வந்து கார் நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கார் சாவி வாங்கிட்டு ஹலோ அப்படின்ட்டு பேசுனா ஏஜி தான் பேசுகிறா. ஹலோ, நான் ஏஜி பேசுகிறேன், காங் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் காங் தான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல, நிஜமாலே பேசிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயும் அங்கே தான் இருக்கா. அவளும் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கா. ஏஜி என்ன பண்ணுறா, எடுத்ததுமே காங் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயினும் ஒரு லுக்கு விட, சரி எப்போ நீங்கள் கொரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, எஸ்டர்டே நேற்று தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நேற்று வந்ததுமே நீங்கள் லியோங்க பார்த்துருக்கீங்க, லியோங்க கிட்ட நம்பர் கொடுத்துருக்கீங்க, பாருங்களேன் நம்ம 2 பேரும் ஒன்றா பார்க்கணுன்ட்டு இருக்கு போல், சரி வெல்கம் பார்ட்டி வைக்கிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைம் வந்து நம்ம ஹீரோயினும் பேசுகிறா. அதை கேட்டு அவங்களும் இருக்காங்களா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் அது அவளுக்கு கேட்கல. சரி ஓகே, சாங்பில், லியோங், நானும் நீங்கள் 4 பேருமே மீட் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எந்த டேட் ஓகே அப்படின்னு கேட்குறான். எந்த டேட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ளே லியோங் அப்படின்னு கத்துறதுக்குள்ளே அவள் காலை வச்சுட்டா. ஓகே, அவள் குரலை கூட என்னால் கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஷாக். சரி நேரில் பார்க்கும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் லிஃப்ட் விட்டு போகிறான். அதுக்கப்புறம் அந்த டேட்டுக்கு, அதாவது அந்த வெல்கம் பார்ட்டிக்கு கிளம்புறான். அங்கே எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாங்பில் சொன்னாங்கல்ல, சாங்பிலோட ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் சாங்பிலும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம ஹீரோயினும் நம்ம இவளும் ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி, ஏஜியும் ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி. பட் இப்போ ஹீரோ தவிர இவங்க 3 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ சாங்பிலோட இதுக்கு தான் போகிறா. நல்லா தம்ம துண்டு ட்ரெஸ்லாம் போட்டு வர. டீச்சரம்மா என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, இதெல்லாம் வந்து காங்காகடா, சரியா அந்த மாதிரி ஹீல்ஸ் கூட என்னால் போட முடியல அப்படின்னு சொல்ல, சரி ஒழுங்காக போடு அப்படின்னு சொல்ல, கரெக்டாக நம்ம காங்கும் வந்துட்டான். காங் வர நம்ம சாங்பில் என்ன பண்ணுறான், காங்கை கட்டி பிடிச்சிட்டு, என்னெல்லாம் மறக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. காங் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜி பார்க்க, காங் கண்ணிலே கேட்குறான் சாங்பில் கிட்ட, யாரா அந்த பொண்ணு அப்படின்ட்டு. பார்த்தியா நான் சொன்னல, நீ இருந்த கேட்டப்புக்கும் இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட, உனக்கு ஞாபகமே இருக்காது காங்கன்ட்டு அப்படின்னு சொல்ல, அது ஈஜிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஈஜி கை கொடுக்க இவனும் கை கொடுக்குறான். நம்ம காங் ஃபுல்லாகவே நம்ம லியோங்க தான் தேடிட்டு இருக்கான். அங்கே லியோங்க தான் காமிக்கிறாங்க. அவன் எங்கேயும் கிளம்பி வர சொல்ல பார்த்தா ஒரு பேனர் இருக்குது. அந்த பேனரில் ஒருத்தன் ஃபோட்டோ இருக்குது. அவன் யாருன்னு தெரியுமா, நம்ம சேனலில் யாரெல்லாம் வந்து லவ்லி லேயர் பார்த்தீங்க, லவ்லி லேயர் பார்த்தவங்களுக்கு அவன் யாருன்னு தெரியும். அவனுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியும். இவங்க 2 பேருமே இப்போ வந்து என்ன இந்த கதையில் என்னவா இருக்காங்கன்ட்டு நம்ம போக பார்க்கலாம். ஸோ அவனை பார்த்தது காண்டாயிடுச்சு அவளுக்கு. ஸோ என்ன பண்ணுறா, கிளம்பி போகிறா. அப்போ சொல்ல மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு போய் கிஃப்ட்டு கொடு அந்த கிங் டைரக்டருக்கு அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு இவளும் போகிறா. அங்கே ஹீரோ வந்து நம்ம ஏஜி கூட தான் பேசிகிட்டு இருக்கா. அவள் ஃபுல்லாக குடிச்சிட்டு லூஸ் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கா. நம்ம சாங்பிலும் வந்து அவளை தள்ளி விட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் லூஸ் மாதிரி. இங்கே லியோம் போயிட்டு அந்த டேரக்டர் கிஃப்ட் கொடுத்துட்டு கங்க்ராட் சொல்லிட்டு இருக்கா. சரி வா சாப்பிட்டு போன்னு கூப்பிடுறாரு. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவள் போக, அங்கே பார்த்தா நம்ம இவன் இருக்கான், யாரு அந்த பாங்ஜு அப்படின்றவன் தான் இருக்கான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் போறேன்ட்டு போறா. பட் அதுக்குள்ளே அவனும் பார்த்துட்டு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவளும் அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம் என்ன அவளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாங்கில் தேடிட்டு இருக்கான். வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வரா. நீங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்ககிட்ட வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு லூசு மாதிரி சிரிச்சுட்டே வர, அவள் என்ன பண்ணுறாங்க, ஈஜி பார்த்துட்டு, ஈஜி நீ தூங்கிட்டியாடி அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அது பண்ண லூசு மாதிரி ஏதோ பண்ணுறா. சாங்பீல், நான் இன்னைக்கு யாரை பார்த்தேன் தெரியுமா, என்னோட ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல வர, அதுக்குள்ளே சாங்பீல் வாயில் வந்து சிக்கன் ஃபீட்டை வந்து தள்ள, அது காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு காரம் அப்படின்ட்டு ஓடுறா. அதுக்கப்புறம் என்ன, சரி நீ எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ ஒரு பிளேஸை சொல்கிறான். அவளும் அங்கே தாண்டா போனதை செஞ்சு கொண்டு போய் தள்ளி விட்டுடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தள்ளி விட, ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நடந்தே தான் போகிறாங்க. நம்ம
ஹைஸ்கூலில் எப்படிலாம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஹீரோயின் குளிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு புரியுது லூஸ் மாதிரி பண்ணுறாளே அப்படின்ட்டு. ஹீரோ சிரிக்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா, நீ சிரிக்கலாம் சிரிப்பியா, நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்கிறா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ வந்து அங்கே டிஸ்லாயலாக இருந்த, நீ மனுஷனே கிடையாது ஸ்கூல் படிக்கும் போது, ஆனால் பர்ஃபெக்டான ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனாக தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு செம ஷாக்கு. நீ இங்கேயே தங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன், நான் வேற ஒருத்தர் வீட்டில் தங்குறேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, பார்த்தா நம்ம ஹீரோ எங்கே தங்கியிருக்கானோ அதுக்கு மேலே தான் ஹீரோயின் தங்கியிருக்கா. அப்புறம் என்ன, ஹீரோ என்ன சொல்கிறான், சரி ஓகே நாளைக்கு காலைல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போக அதோட இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. அடுத்த எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டாடா, பை பாய்.